ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உலக அரசாங்க உச்சி மாநாடு 2025 சமீபத்தில் எங்க நடந்து முடிஞ்சது? ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கும். எங்க நடந்து முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஏஇ அப்படின்னு சொல்ற துபாயில நடந்து முடிஞ்சது. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 12வது பதிப்பு ஆகும். அப்ப இந்த மாநாட்டை வச்சு என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஸ்டின் ஃப்ரேம் ஆகலாம் பாத்தீங்கன்னா, இந்த மாநாட்டினுடைய முக்கியமான கருப்பொருள் என்ன? அது ஒரு கொஸ்டினா இருக்கலாம். இல்ல இந்த மாநாட்டுக்காக இந்தியா சார்பில் யார் கலந்து கொண்டாங்க? அது ஒரு கொஸ்டின். ரெண்டும் ரொம்ப முக்கியமா இருக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த மாநாடுடைய கருப்பொருள் பாத்தீங்கன்னா எதிர்கால அரசாங்கத்தை வடிவமைப்பது. ஓகேவா? ஃபியூச்சர் கவர்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்றோம்னு சொல்லிட்டு ஓகேங்களா? அதாவது மாநாட்டுடைய முக்கியமான கருப்பொருள் பாத்தீங்கன்னா எதிர்கால அரசாங்கத்தை வடிவமைத்தல். இதான் கருப்பொருள். அப்ப இந்தியா சார்பா யார் கலந்து கொண்டாங்க பாத்தீங்கன்னா, இந்தியா சார்பில் பூபேந்திர யாதவ். ஓகேவா? இந்தியா சார்பில் கலந்து கொண்டது யாருன்னா ஒரு மோடி, அதுவும் கிடையாது. ஜெய்சங்கர் வெளியுறவு அவரும் கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் இருக்கலாம். ஆனா யாருன்னா பூபேந்திர யாதவ். இவர் யாருன்னா மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனம் காலநிலை மாற்ற அமைச்சர். இவ்வளத்தையும் பாத்துக்கிற ஒரு மத்திய அமைச்சர் தான் பூபேந்திர யாதவ். அவர் தான் கலந்துகிட்டாரு. முக்கியமான விஷயம் கருப்பொருள் என்னன்னா எதிர்கால அரசாங்கத்தை வடிவமைத்தல். இதான் முக்கியமான கருப்பொருள். ஓகேவா? கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவும் துபாயில கிட்டத்தட்ட 12th எடிஷன் 12வது பதிப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா? உலக அரசாங்க உச்சி மாநாடு எங்கு நடந்து முடிந்தது 2025 அப்படின்னா துபாய். ஓகேங்களா? தேங்க்யூ.